வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் அனிமோட 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம ஹீரோவோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கீகரேவை ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணிடுறான். என்ன ஒரே அடியிலே அவன் அதை அடிச்சு காலி பண்ணிட்டானா? இது ஒன்றும் எனக்கு கிடைச்ச பவர் இல்லை, இது எனக்கு கிடைச்ச சாபம். சரி, இன்னைக்கு இங்க நடந்த விஷயத்த பத்தி மத்த யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏன்னா நான் ஒரு எக்ஸாசிஸ்டா ஆக விரும்பல. ஹீரோயினோ கடுப்பாயிட்டு ஹீரோவோடைய காலை மிதிக்க, என்னுடைய காலை விடு, என்னுடைய காலு பயங்கரமா வலிக்குது, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் உன்கிட்ட உதவி கேட்கவே இல்லடான்னு சொல்லிட்டு மாகாணம் கேட்ட ஓபன் பண்ணி ரியல் வேர்ல்டு உள்ளார வந்துட்டு அந்த கீகரை ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை, அதை நான் தனியாகவே தோக்கடிச்சிருப்பேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். பொய் சொல்லாத, நீ கிட்டத்தட்ட செத்து போயிட்டு இருப்பா. அப்படின்னா இதுக்கப்புறம் நீயே உன்னை பார்த்துக்கோ, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. ஒரு நிமிஷம் நில்லுடா, நான் தான் ஆர்டா ஷினோ பினோ. நீ யாருடா? நான் தான் என்மதோ ரோக்குரு. அப்படியே நம்மளுடைய ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு எனக்கு அந்த ரோக்குரை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, போயும் அவகிட்ட மாட்டிக்கிட்டேன் பாரு, அவ ஒரு எக்ஸசிஸ்ட வேற இருக்கா. அட்டே, என்னுடைய பேகு நான் அந்த ஆத்துல விழுந்தப்ப அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனே. சரி, அதனா ஜூஸ் ஆச்சு வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாலெட்டை பார்க்க அதுல ₹1 கூட இல்ல. பினோ, நான் உன்னை திருப்பி பார்க்கவே கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவும் ஒரு வழியா வீட்டுக்கு வர பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, இவ பேரு பினோ, இதுக்கப்புறம் இவ இங்க தான் தங்க போறா, அதனால இவ கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோடான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இவளும் உன்னுடைய வயசுல தாண்டா இருக்கா, ஒரு வழியா உனக்கு ஒரு ரைவல் கிடைச்சிட்டாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம ஹீரோயினோ ஹீரோவே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன் முட்டாளே, எதுக்காக என்ன நீ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க? டக்குன்னு ஹீரோயினோட பூனை வெளியில வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவை அடிக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அதை தள்ளி விட்டுட்டு யாரு நீன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் பினோசம்மாவுடைய ராயல் ஃபேமிலியர், என்னுடைய பேரு கினோக்கு. பினோசம்மாவை எதனா நீ பண்ணணும்னு நினைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் அவளை எதுவும் பண்ண போறது இல்ல, அவ கூட பண்றதுக்கும் எதுவும் இல்லடா. என்னடா நான் சொல்றத யாருமே கண்டுக்க மாட்டீங்க, நான் ரூமுக்கு போறான்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். சரியான முட்டாளா இருப்பான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ வந்து தூங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ விடுற கொரட்ட சவுண்டுல தூங்க முடியாம என்னத்தையும் எடுத்து அவனுடைய மூக்குல அடைச்சிட்டு அவனுடைய வாயிலையும் டேப்பை போட்டு ஒட்டி விட்டுறா. நம்ம ஹீரோவால மூச்சு விட முடியாம என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, ஏய் நீ இங்க என்ன பண்ற? அப்படியே லைட்டை போட்டுட்டு என்னுடைய ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும்? நம்ம 2 பேரும் இப்பவே மாகாணோக்கு ஒன்னா போலாம்டா. என்னது மாகாணோக்கா? நேத்து பார்த்தேன், உன்னுடைய பவர் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, அதுக்கு என்ன இப்ப? என்னால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதுரா. பினோசம்மா வந்து யாரு சிறந்த எக்ஸாசிஸ்ட்ன்றத தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் திருப்பி அந்த மாகாணோக்கு உள்ளார வரவே மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆள்லாம் என்கிட்ட வந்து கேட்டா நான் திருப்பி அதுக்குள்ளார வந்துருவேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது வெறும் ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் தான்டா. நீ பேசுறதுக்கும் உன்னுடைய மூஞ்சுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லையே. நேத்து வந்து ஏதோ அந்த சின்ன பசங்களை காப்பாத்தணுன்றதுக்காக என்னுடைய சக்தியை யூஸ் பண்ண, ஆனா எனக்கு எக்ஸாசிஸ்ட்னாலே பிடிக்காது. நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன், என்ன தனியா விடு. என்ன ரோக்குரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ? என்ன எதனா கீகரிய வந்திருக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். அப்படியே மாகாண கேட்டு மூலியமா அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோயினும் அவளுடைய தாலிஸ்மாக்களை யூஸ் பண்ணி அவளுடைய பவருங்க எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த கீகரிய கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும் இவ உண்மையில ரொம்ப அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நேத்து அவன் சண்டை போட்ட கீகரிய இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும், அதனால பினோ நீ இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளா ஆகணும். நின்சம்மா, நான் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்டா ஆகிய திருவன்னு சொல்லிட்டு அவளுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவன் ஸ்ட்ராங்கான ஆளுதான், ஆனா அவன் எக்ஸாசிஸ்டனோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். நீ வினோசமா, நீ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா பண்ணன்னு அவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ரியல் வேர்ல்டு உள்ளார வந்துடுறாங்க. வினோசமா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டேன், உண்மையிலேயே ரோக்குரு சண்டை போட்டானா? எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்ட்ராங்கானவன் தான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்னால அவனை திருப்பி பயபடியா மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லாவே தெரியும். அப்படின்னா நீங்க 2 பேருமே சிக்கட்டும்ல தான் இருந்தீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் இங்க வந்து 5 வருஷம் ஆகுது, அவன் வந்து 2 வருஷம் ஆகுது. அவனை பத்தின டீட்டெயில் எதுவும் எனக்கு சரியா தெரியாது, ஆனா அவனுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவன்கிட்ட இருக்கிற திறமைக்கு அவன் ஒரே ஆளாவே கீகரேவா அடிச்சு காலி பண்ணுவான், ஆனா இப்ப அவன் எக்ஸாசிஸ்ட் ஆகிறதுக்கு விருப்பப்படல. எதனால? அவன் இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்ட் ஆகி ஈவில் கீகரே எல்லாத்தையும் அழிக்கணும்னு விருப்பப்படுவான். அப்படியே ஹீரோயினும் அவ
சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்ட் ஆச்சே, அவளை பார்த்ததுல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே என்னுடைய மைண்டு உள்ளார வந்து போய்கிட்டே இருக்கே. முதல்ல நான் என்னுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவா டோரை ஓபன் பண்ண நம்ம ஹீரோயினை குளிச்சு முடிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா ஹீரோயினை பார்த்து அப்படியே வாய பொழந்துகிட்டு இருந்துட்டு டக்குன்னு டோரை மூடிட்டு அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரோக்குரு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டோர்ல இருக்கிற நோட்டை நீ பாக்கலையா? என்னடா நோட்டு? ஒரு நிமிஷம் இரு, அந்த சோட தூரமா தூக்கி போடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் குழி இருப்ப வந்து பாக்கலான்னு ட்ரை பண்ணி இருப்படா. யாரு உன்ன பாக்கலான்னு விரும்பினாங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். யங்மேன், இந்த மாதிரி இந்த இடத்துல ஓடுறது ரொம்ப தப்பு. ஐயோ, அண்டர் வேற போட்டுக்கிட்டு இருக்கிறவரே யாரு நீங்க அப்படின்னு நம்மளுடைய ஹீரோ கேட்க, இவருதான் எல்லா எக்ஸாசிஸ்டுங்களுடைய ஹெட், இவருதான் சீஃப் எக்ஸாசிஸ்டான சுச்சுமிக்கோட அரேமான தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஹெட்டோ அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்ற கதையை சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க 2 பேரு தான். செஞ்சிச்சுக்குன்னு சீக்கிரமா எல்லா கண்ட்ரில இருக்கிற எக்ஸாசிஸ்டுங்களையும் பயமிரர் ஆளுக்கு வர சொல்லி நான் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். தாத்தா, இதுதான் சரியான இடமா? நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா முதல்ல இதை இழுக்கணும்டா. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? சீக்கிரமா வாங்கடா நம்ம போலான்னு சொல்லிட்டு தாத்தாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எங்க இருந்துடா இவ்வளவு பேரு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நம்மளுடைய ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வினோசமா அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல இருந்ததை விட நீங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அவனுங்க வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன எக்ஸாசிஸ்டுங்களுடைய லீடருங்களே பினோசமா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பினோசமா உண்மையிலே பெரிய ஆளுதான் போலன்னு பர்பிள் மண்டகாரன் சொல்லிட்டு இருக்கான். உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் சீஃப் எக்ஸாசிஸ்ட் சுச்சிமிக்காடோ அரேமா. உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்றதுக்காக தான் இங்க நான் உங்களை வர வச்சிருக்கேன். எனக்கு இப்பதான் ஓரக்கல்ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. நம்ம பல காலங்களா அந்த கீகரைய கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுங்களுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. கடவுளுடைய குழந்தை மீக்கோ திருப்பி வர போறாங்க. என்ன மீக்கோ? நம்மளுடைய ஆன்செஸ்டருங்க சொன்னதை வச்சு பார்த்தா நம்மளுடைய முன்னோரான அபினோஷிமா தான் கிரேட் எக்ஸாசிஸ்டா இருந்தாங்க. அவங்க அந்த மாங்கோன கேட்டில் இருந்த எல்லா கீகரையும் அழிச்சிட்டு அல்டிமேட் எக்ஸாசிஸ்டா இருந்தாங்க. அவங்களதான் நம்ம மீக்கோன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த அளவுக்கு சக்தி இருக்கிற ஒரு ஆளு கிடைச்சிட்டாங்களா? அது யாரா இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஆடாசினா பினோ, நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்ன ஆடாசிமா பினோவா? உண்மையிலே அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான். அவங்க இதுக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்தது ரோக்குரு. என்ன ரோக்குரு, நீ கொஞ்சம் முன்னாடி வரையா? ஆனா எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? கூப்பிடுறாரு இல்ல போடா. உங்களுக்கு இவங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க 2 பேருக்குமே 14 வயசு ஆகுது. இங்க இருக்கிற எல்லாரையும் விட இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸாசிஸ்ட். ஈஸ்ட் ஜப்பான்ல ரோக்குரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவன். வெஸ்ட் ஜப்பான்ல வினோ தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். என்ன ரோக்குருவா? இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லைன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, மெயின் ஈவெண்ட்டுக்கான நேரம் வந்துருச்சு. 2 பேரும் இப்ப உங்களுடைய மொத்த சக்தியை யூஸ் பண்ணி யாருன்னா ஒருத்தரை சாவடிக்கிற வரைக்கும் நீங்க சண்டை போடணும். என்னடா என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கியா? எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லடா. ஒரு ஃபியூச்சர் எக்ஸாசிஸ்ட் ஆக அப்புறமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாமா? அங்க கொஞ்சம் பாரு, அவ உன் கூட சண்டை போடுறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கா. ஏய் நிறுத்து, நான் ஒரு எக்ஸாசிஸ்ட் ஆக விரும்பவே இல்ல. ஆனா நான் உன்னை தோக்கடிச்சே தீருவேண்டா. அப்படியே நம்ம ஹீரோயினோ ஹீரோவுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு உன்னோட பிளாக் டாலிஸ்மாவை யூஸ் பண்ணுடான்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். வினோசமா அவனை சும்மா விடாத. ஒரு எக்ஸாசிஸ்டா இருந்துகிட்டு சண்டை போட மாட்டான். அவனை மாதிரி வீக்கான ஆளு இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம். உன்னுடைய பைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் வீக்கா இருந்ததுனால தான் செத்து போயிட்டாங்க. அவங்கள மாதிரியே தான் நீயும் இருக்க. ஒன்னுத்துக்கும் உதவாத அவங்க எல்லாரும் செத்து போனதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. ஒரு குப்பை எக்ஸாசிஸ்ட் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்து பெரிய ஆளா வளர்ந்துகிட்டு வந்தாலும் அவனால கடைசி வரைக்கும் குப்பையா தான் இருக்க முடியும். நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஹீரோவும் அவனுடைய தாலிஸ்மாவை யூஸ் பண்ணி அவனுடைய ஃபிஸ்ட் பவரை வர வச்சுக்கிட்டு சீஃப் அடிக்க வரவும் ஹீரோயின் குறுக்கால வந்துட்டு நான் தாண்டா அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால ஏன் கூட சண்டை போடுறான்னு சொல்றா. இவ இப்ப யூஸ் பண்ற தாலிஸ்மா ரொம்ப பவர்ஃபுல்லானதாச்சு. ஹீரோயினும் அப்படியே அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க வரவும் ஹீரோ அவளை போடாமலே அடிச்சு பின்னாடி தள்ளிடுறான். நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்ட் ஆகுவேன்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பேசுறத நிறுத்து, நான் கேட்க விரும்பல. ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்ட் ஆகிறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹீரோயினை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே அவளுடைய அப்பா அம்மாவை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு வேக வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்க. அவங்களுடைய புல் பவரை யூஸ் பண்ணி அடிக்க வரவும் அவருடைய தாலிஸ்மாவை யூஸ் பண்ணி போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தடுத்துறாரு. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ரொம்ப அற்புதமா சண்டை போட்டீங்க. ரோக்குரு, உன்னுடைய ஃப்ரெண்டுங்களை பத்தி அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு. அப்பதான் உன்னுடைய பவரை நீ காட்டுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணேன். எல்லாரும் இவங்க 2 பேருடைய
இவங்களுடைய பவரை பாத்தீங்கல்ல, அதனால இதுக்கப்புறம் இவங்கள ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட்னு கூப்பிடணும். இவங்கள மாதிரி ஒத்தான பேரு இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. என்ன ட்வின் ஸ்டார்னா இவங்க ஏதோ மிக்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு அர்த்தமா இருக்குமா? ட்வின் ஸ்டாருங்களும் ஒன்னு சேரப்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா ஆகுவாங்க. ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்டோடைய குழந்தையான மீகோ தான் மாகாணோக்கு ஒரு முடிவை கொண்டுகிட்டு வருவாங்க. ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்டுங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி அல்டிமேட் எக்ஸாசிஸ்ட வர வைக்கணும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும். இந்த விஷயத்த முடிவு பண்ணியாச்சு. உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னு நம்மளுடைய ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.